السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக குர்ஆன் மனன வகுப்பினுடைய தொடர் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடம் என்பது மிக முக்கியமான ஒரு பாடம். இன்றைய நாள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய வெற்றிக்குரிய ஒரு நாளாகவே நமது வகுப்பிலே அமைகிறது. அது என்ன மகிழ்ச்சிக்குரிய நாள் என்று சொன்னால், நேற்றைய தினமே நாம் சொல்லியிருந்தோம், நாளையோடு ஒரு ஜுஸு என்பது நிறைவு பெறுகிறது என்று. இன்றைய நாளிலே அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாகவும் ஏக இறைவனுடைய துணையின் காரணமாகவும் இன்றைய நாளில் ஒரு ஜுஸுவை நாம் நிறைவு செய்ய தயாராக அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் இந்த நாளை போன்றே எல்லா நாளிலும் வெற்றியை காணக்கூடியவர்களாக, நாம் எடுத்த முயற்சிகளிலே நிரப்பமான மகிழ்ச்சியை காணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அப்போ இன்னைக்கான பழைய பாடம் என்ன அப்படின்னா, சூரத்துல் பக்ராவினுடைய முதல் வசனத்தில் இருந்து 125வது வசனம் வரையிலும் இன்றைய பழைய பாடமாகவும், இன்றைய சபக் பாடம் என்பது 125வது வசனத்திலிருந்து 135வது வசனம் வரையிலும், இன்றைய புதிய பாடம் என்பது 135வது வசனத்தில் இருந்து 135வது வசனத்திலிருந்து அல்லாஹ்வின் அளவில்லாத கருணையின் காரணமாக 141வது வசனம் வரை இன்றைய புது பாடமாக இருக்கிறது. இந்த 141வது வசனத்தோட ஒரு ஜுஸு முடிவடைகிறது. அதாவது அலிஃப் லாம் மீம் என்கின்ற ஜுஸு முடிந்து சயகூலு என சொல்லக்கூடிய இரண்டாவது ஜுஸு தொடங்க இருக்கிறது. இதிலே தொடர்ந்து பயணித்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் சொல்லி, இன்னும் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும் என்கின்ற அறிவுரையையும் உங்களுக்கு இதிலே வழங்கி இன்றைய பாடத்தை நாம் தொடங்குவோம். தொடர்ச்சியாக அந்த வயநாட்டு மக்களுக்காக துஆ செய்யுங்கள் என்பதை நாம் அவ்வப்போது உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றோம். எல்லா நேரங்களிலும் எல்லா தொழுகைகளும் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்க. வாருங்கள் இன்றைய புது பாடத்திற்கு செல்வோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர் ரப்பி ஸித்னி இல்மா. குர் ரப்பி ஸித்னி இல்மா. குர் ரப்பி ஸித்னி இல்மா வர்ஸுக்னி ஃபஹுமா. ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا أرحم الراحمين. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. بسم الله الرحمن الرحيم. பாருங்க. قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون. எத்தனாவது பக்கம் அப்படின்னா 127வது பக்கம். 27வது பக்கத்தில் இறுதி 3 வரியில் இருந்து பாருங்கள். 15 வரி குரான் வைத்திருப்பவர்கள், அல்லது சூரத்துல் அலிஃப் லாம் மீமினுடைய 135வது வசனத்தை எடுத்து பாருங்கள். சரியா?
فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون قل أتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. الحمد لله. ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. அல்லாஹ் ஒரு ஜுஸுவை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்குறான். பாருங்க. قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون قل لتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. ஒரு அடி கையை வச்சு கொஞ்சம் பொறுமையாக கவனிச்சு பாருங்க.
قولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق فسيكفيكهم الله وهو السميع العليم صبغة الله ومن أحسن من الله صبغة ونحن له عابدون قل لتحاجوننا في الله وهو ربنا وربكم ولنا أعمالنا ولكم أعمالكم ونحن له مخلصون أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط والأسباط كانوا هودا أو نصارى قل أأنتم أعلم أم الله ومن أظلم ممن كتم شهادة அப்படின்னு குன்னா இல்லைங்க, அது அந்த குன்னாவோட பழகி ஓதி பழகி அப்படி குன்னா வருது. கதம ஷஹாதத்தன் இந்தஹு மினல்லாஹ் وما الله بغافل عما تعملون تلك أمة قد خلت لها ما كسبت ولكم ما كسبتم ولا تسألون عما كانوا يعملون. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. இன்னையிலிருந்து ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு புது பாடம் கிடையாது. 3 நாளைக்கு இந்த பாடம் பார்க்குறதுக்கான நேரம், அதாவது அலிஃப் லாம் மீம் ஜுஸுவினுடைய முதல் வசனத்திலிருந்து 141வது வசனம் வரை முழுமையாக சொல்லி முடிக்கணும். காஜுசு சொல்லும்போது எல்லாரும் வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாக சொன்னீங்க. அப்புறம் அரஜுசு சொல்லும்போது என்னுடைய தளத்தில் பயணிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் அலைபேசியின் மூலமாக அழைத்து பாடங்களை கேட்டிருந்தோம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வாய்ஸ் ரெக்கார்டில் சொல்லும்போது நிறைய தவறுகளை திருத்த முடியாமல் போனது. அதை நிப்பாட்டி கேட்பதனால நிறைய நேரங்களும் அதற்கு செலவானது. இன்னும் சில மாணவர்கள் அந்த தவறுகளை திருத்தி கொள்ள முடியலை, அந்த இடையில நிப்பாட்டி சொல்லும்போது எங்களால் திருத்தி கொள்ள முடியலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னதுனால அலைபேசியில் நான் மட்டும் அழைத்து எல்லோருக்கும் பாடம் கேட்டிருந்தேன். எப்போது அரஜுஸும் நீங்கள் சொல்லும்போது காஜுஸில் வாய்ஸ் ரெக்கார்டு, அரஜுஸில் அலைபேசியில் அழைத்து கேட்டிருந்தோம். அடுத்து முக்கால் ஜுஸுவை இன்னும் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிக்கலை. முக்கால் ஜுஸும் இன்னும் யாரும் சொல்லி முடிக்கலை. இப்போ முக்கால் ஜுஸுவையும் அலைபேசியில் தான் நீங்கள் என்னிடத்தில் சொல்லணும். மற்ற 2 தளத்தில் பயணிக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் என்ன வழிமுறையை கையாளுறாங்களோ அதன் பிரகாரம் நீங்கள் என்ன செய்யுங்க, செயல்படுங்க. காஜுஸுவை நீங்கள் அலைபேசியில் சொல்வீங்க. அப்புறம் இந்த முழு ஜுஸுவையும் இன்ஷா அல்லாஹ் அலைபேசியிலேயே சொல்லி முடிக்கணும். இந்த முழு ஜுஸுவை சொல்லி முடிச்சதற்கு பிறகு உங்களுக்கு 2 நாள் பாடம் பார்க்க நேரம், 1 நாள் பாடம் கொடுக்கணும். மறுநாள் உங்களுக்கு அதை ஒரு சின்ன பரீட்சை மாதிரி உங்களுக்கு நம்ம வைப்போம். எப்படி வைப்போம் அப்படின்னா, பெண்களாக பயணிக்கக்கூடியவர்களுக்கு முடிந்த அளவிற்கு பெண் ஆலிமாக்கள் கிடைத்தால் வீடியோ கால் மூலமாக பெண் ஆலிமாக்கள் உங்களிடத்தில் பாடத்தில் இடையிடையில் ஒரு 5 லிருந்து ஒரு 6 கேள்வி வரையிலும் கேட்பார்கள்.
அதற்கான ஒரு சூழல் இல்லை என்று சொல்லும்போது வெறுமன வாய்ஸ் கால் மூலமாக உங்களிடத்தில் ஆலிம்கள் பரீட்சை கேட்பது போன்ற ஒரு அமைப்பில் உங்கள்கிட்ட பாடங்களை கேட்பாங்க. அந்த பிரகாரம் நீங்கள் பாடத்தை சொல்லி முடித்ததற்கு பின்னாடி தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சயக்கூல் ஜுஸுவை நாம் தொடங்கணும். அப்புறம் நிறைய மாணவர்கள் ஒரு கேள்வியை அடிக்கடி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, ஹாஃபிதுக்கும் ஆலிமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்க. முதல்ல இது ரெண்டுக்குமான அர்த்தத்தை நம்ம விளங்கிக்கணும். ஹாஃபில் அப்படின்னா பாதுகாப்பவர்னு அர்த்தம், ஆலிம் அப்படின்னா அறிஞர் அப்படின்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் குர்ஆனை மனனம் செய்தவருக்கு ஹாஃபிதுல் குர்ஆன் அப்படின்ட்டும், ஹதீஸுகளை மனனம் செய்தவர்களுக்கு ஹாஃபிதுல் ஹதீஸ் அஹாதீஸ் அப்படிங்கிற பேரும் இருந்துச்சு. பெரும்பாலும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணவங்களோட ஹதீஸை மனப்பாடம் பண்ணவங்களுக்கு தான் அந்த நேரத்தில் ஹாஃபில் அப்படிங்கிற அந்த பேரை சொன்னாங்க. காலப்போக்கில் ஹதீஸுகள் மனனம் செய்வது குறைந்து போனது, குர்ஆனை மனனம் செய்வது அதிகரித்தது. எனவே அந்த பெயர் அப்படியே இடம்பெயர்ந்து குர்ஆனை மனனம் செய்பவர்களுக்காக ஹாஃபில்னா என்னங்க, குர்ஆனை மனனம் செய்து மனதிற்குள் வைத்து பாதுகாப்பவர் என்று சொல்வதற்கு தான் ஹாஃபித் என சொல்லப்படும். ஆலிம் அப்படின்னு சொன்னால் யார்? அறிஞர். என்ன அறிஞ்சவர் அப்படின்னு சொன்னால், அதற்கான அர்த்தங்களையும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களையும் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஹராம் ஹலாலையும் அறிந்தவர் தான் ஆலிம். ஆலிம் வகுப்பில் குர்ஆன் மனனம் இருக்காது, குர்ஆன் மனன வகுப்பில் ஆலிமினுடைய வகுப்பு இருக்காது. ரெண்டும் தனித்தனி வகுப்பு, இரண்டுக்கும் தனித்தனி ஆண்டுகள். ஆலிம் வகுப்பு ஓதணும் அப்படின்னா அதிகபட்சமாக 7 வருட காலங்கள், குறைஞ்சபட்சம் 5 வருட காலங்கள், நடுத்தரமாக ஒரு 6 வருட காலங்கள் இன்றைக்கு நிறைய இடங்களில் இருக்கிறது. ஆனால் ஹாஃபிதுனுடைய வகுப்பு எத்தனை ஆண்டு காலம் ஓதுறாங்க அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய திறமைக்கு ஏற்று, ஒவ்வொருத்தவங்களுடைய நினைவாற்றலுக்கு ஏற்று, ஒவ்வொருத்தவங்களுடைய மெமரி பவரை குறித்து பொறுத்து அது எவ்வளோ டைம் அப்படிங்கிறது மாறும். சில பேர் 2 வருஷம், சில பேர் 5 வருஷம், சில பேர் 7, 8, 9, 10 வருஷங்கள் ஓதுறவர்கள் கூட இருக்கிறார்கள். என்னோடு பயின்ற சில மாணவர்கள் கூட, என்னோடு பயின்ற சில நண்பர்கள் கூட 10 ஆண்டுகள் 11 ஆண்டுகளாக குர்ஆனை மனனம் செய்து முடித்தவர்கள் இருக்கின்றார்கள். அதை நிறைய பேர் கேட்டீங்க, ஹாஃபில்னா என்ன, ஆலிம்னா என்ன அப்படின்னு சொல்லி. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ஒரு ஜுஸுவை நம்ம நிறைவு செஞ்சுருக்கிறோம். அடுத்தடுத்த புது பாடங்களை கொண்டு அடுத்தடுத்த ஜுஸுக்களை மிக வேகமாக விரைவாக அல்லாஹ்வின் அருளை கொண்டும் அவனின் அன்பை கொண்டும் அவனின் துணையை கொண்டும் அவனின் நாட்டத்தை கொண்டும் நாம் முடிப்போம். இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு புது பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.